சார் பாபு சார் வணக்கம். தஞ்சாவூர்லேருந்து வந்திருக்கீங்களா? ஆமாங்கம்மா. சரி, இப்போ தஞ்சாவூர்லேருந்து அருள்வாக்கு வந்திருக்கேன். உங்கள் பேர் பாபு. ஃபாரினில் இருக்கீங்களா சார்? ஆமாம். சரி, இப்போ உங்களுக்கு வந்துட்டு ஒரு 2 பொண்ணு இருக்குது சரிங்களா? ஆமாம். நீங்கள் எதுக்காக அருள்வாக்கு கேட்க வந்திருக்கீங்க? உங்கள் குலதெய்வம் என்ன? மாசி பெரியண்ணசாமி பெரியகாண்டி அம்மன் பேரருளால் நான் சொல்ல போகிற இந்த அருள்வாக்கு இந்த உலகத்துக்கு மெய்யானால் உண்மையை மட்டும் காமியே தாயே ஆதிபரா சக்தி அகிலத்தை ஆளிகோட வாழக்கூடிய என் மாசி பெரியண்ணசாமி பெரியகாண்டி அம்மன் பேரருளால் சார் உங்களுக்கு 2 பொண்ணு. உங்கள் குலதெய்வம் முனீஸ்வரன் இருக்காரு. சரி, இப்போ நீங்கள் உங்கள் கூட உங்கள் சொந்த மச்சினம் கூட வேலை பார்க்குறீங்களா சார்? அவர் பேர் முருகனா? ஆமாம். சரிங்க சார், உங்கள் வீட்டில் உங்கள் பெரியப்பா மனைவி ஒருத்தவங்க இறந்து போய் தெய்வமாக வந்திருக்காங்க. பேரோடு அழைக்கட்டுமா ஐயா? பாபு ஐயா. சரி, சார் அவங்க பேர் சொல்கிறாங்க தனத்தம்மாள். தனம் அப்படின்றாங்க இருக்கா? கண்டிப்பா. சார் உங்கள் வீட்டில் உங்களுக்கு ஒரு அக்கா, ரொம்ப நாளாக ஒரு அக்கா முறவு வேணும். அவங்க இறந்து போயிட்டாங்க, அவங்க தெய்வமாக வந்திருக்காங்க. அவங்க பேர் சரஸ்வதி. இது கரெக்டா ஐயா? ஆமாம், கரெக்ட். சரி, இப்போ உங்களோட சொந்த தாய் மாமா ஒருத்தர் வந்திருக்காரு. அவர் பேர் சுப்பிரமணி. இது கரெக்டா ஐயா? கரெக்ட். சரி, நீங்கள் வேலை செய்கிற இடத்துல வேலை வந்து நல்லா ஸ்டாண்டர்டாக இருக்கணும், நல்ல ஒரு வருமான வாய்ப்பு வரணும் அப்படிங்கிறதுக்காகவும் உங்கள் வேலையில் எந்த ஒரு இடர்பாடும் இருக்கக்கூடாது. நான் வேலை இங்கே இருக்கணும். ஒரு 3 லட்ச ரூபா கடை இருக்காங்கய்யா? ஆமாம், உண்மை. ஓகே பாபு சார், இப்போது என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வேலை செய்கிறதுக்கு அங்கேயே ஸ்டாண்டர்டாக வேலை செய்யலாம். நான் அம்மா கிட்ட கேட்டு உங்களுக்கு சொல்கிறேன். சரி. சரி, உங்களுக்கு 2 பொண்ணு. அந்த பெரிய பொண்ணு பேர் ஸ்ரீதேவி. இது கரெக்டா? கரெக்ட். அந்த பொண்ணுக்கு இந்த மாதிரி தலையில் ஏதோ ப்ரெஷர் மாதிரி வந்து உடம்பு சரியில்லாமல் எப்போ பார்த்தா தலைவலின்னு இருந்துகிட்டே இருக்கா சார்? ஆமாம் சார். அதை நீங்கள் சரி பண்ணுறதுக்கு தான் என்கிட்ட வந்துருக்கீங்க. அது எதனால் நடக்குது? எதனால் என் பொண்ணுக்கு இப்படி இருக்குது? மாத்திரை ஒரு 2 வருஷமாக சாப்பிட்டுட்டே இருக்காங்களா? ஆமாம் சார், நீங்கள் ஒரு தப்பு பண்ணியிருக்கீங்க. குலதெய்வம் கோயிலுக்கு போய் 2 வருஷத்துக்கு மேலே காமிக்குது. ஏன் சார் நீங்கள் போகிறதில்ல? போகாமல் போயிடுச்சு, இங்கிட்டு வந்ததுனால போகாமல் போயிடுச்சு. சார் நீங்கள் எப்பெல்லாம் ஊருக்கு வரீங்களோ அப்பெல்லாம் குலதெய்வம் கோயிலுக்கு வரணுங்க ஐயா. சரி சரி. சரியா? குலதெய்வம் கோயிலுக்கு போய் குடும்பத்தோடு போய் அர்ச்சனை பண்ணி தெய்வத்தை, குலதெய்வத்துக்கு மிஞ்சின தெய்வமும் கிடையாது, சுக்குக்கு மிஞ்சின மருந்தும் கிடையாது. அதை நீங்கள் செய்யணும் சரிங்களா? அது போக என்னங்கய்யா, உங்கள் அப்பாவும் உங்கள் அம்மாவும் வந்திருக்காங்க. பேரை சொல்லி அழைக்கட்டுமா? சரி, மாசி பெரியண்ணசாமி பெரியகாண்டி அம்மன் பேரருளால் நல்லதொரு அருள்வாக்கா என் நாவில் கலந்தனமா இறந்தது யாரு என்னன்னு சொல்லுங்கம்மா தாயே ஆதி அந்த சார். அதுக்கு முன்னாடி உங்க கூட பிறந்த தம்பி ஒருத்தர் இறந்து போயிட்டார் சின்ன வயசுலேயே. அவர் வந்திருக்காரு. அவர் பேர் சொல்லட்டுமா? கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறீங்களா? அவர் பேர் சொல்றாரு முருகன் சொல்றாருங்க ஐயா. சரி, இப்போ உங்க அம்மா உங்க அப்பா வயதின் முதுமையின் காரணமா உடம்பு சரியில்லாம இறந்துட்டாரு. அவர் பேரோட அழைக்கட்டுமா ஐயா? அவர் பேர் சொல்றாரு பாபு வேலுன்னு சொல்றாரு. கரெக்டா ஐயா இந்த பேரு? கரெக்ட் ஐயா, நீங்க மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டு வரீங்க. அந்த தப்பு என்னன்னு சொல்றேன்னா உங்க தம்பி இறந்து போயிட்டாரு. அவருக்கு இப்படி ஒரு படையில் போட்டு தெய்வமான உயிருக்கு தான் அழிவு இருக்கு, ஆன்மாவுக்கு என்னைக்குமே அழிவு கிடையாது. நீர்லையோ நிலத்திலையோ காற்றுலையோ அவங்க இருந்துட்டு தான் இருப்பாங்க நம்மளை சுத்தி. அதே மாதிரி உங்க அம்மா உங்களை பெத்த தாய் வந்திருக்காங்க. பேரோட சொல்றேன், பாக்குறீங்களா? அம்மா தாயே நீ வந்திடமா ஆதிபரா சக்தி அகிலத்தை ஆளக்கூட மாசி பெரியண்ணசாமி பெரியகாண்டி அம்மன் பேரருளால் என் கண்ணுல காமிச்சிரு தாயே. பஞ்சவர்ணம் உங்க அம்மா பேரு. கரெக்டா இது? கரெக்ட். உங்க தம்பி முருகனுக்கும் உங்க அப்பா வேலுக்கும் உங்க அம்மா பஞ்சவர்ணத்துக்கும் இன்ன வரைக்கும் திதி தர்ப்பணம் தவசம் எதுவுமே பண்ணல. ஏன் ஐயா? ஏன் பண்ணல? அப்ப நீங்க வெளிநாட்டுல இருந்தாலுமே கூட அந்த நாட்டுல லாட்டரி சீட்டு வாங்குறீங்க, அது உழுவவே மாட்டேங்குது ஒரு தடவை கூட. லக்கிங்கிறதே கிடையல.
இதுக்கெல்லாம் வந்து முன்னோர்களுடைய ஆசீர்வாதம், முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய இந்த பித்திருக்களுடைய ஆசீர்வாதம், பித்திருக்களை பட்டினி போடக்கூடாது. அவங்களுக்கு அது ஒரு பையன் கன்னி பையனா இருந்து இறந்துருக்கான், அந்த தெய்வத்தெல்லாம் நீங்க வழிபட்டு வரணும். அப்பதான் நீங்க நினைக்கிறது நடக்கும். ஓகே. இனிமே வர அமாவாசை எல்லா நாளுக்கும் நீங்க திதி தர்ப்பணம் அமாவாசை செஞ்சணும். குலதெய்வ கோயிலுக்கு முக்கியமா போகணும். எப்பெல்லாம் நீங்க ஊருக்கு வர்றீங்களோ அப்பெல்லாம் குலதெய்வ கோயிலுக்கு போகணும். சரி சரி செஞ்சேன். சரிங்களாயா? இப்ப இந்த முருகங்கிற உங்க தம்பி பேரு, வேலுங்கிறது உங்க அப்பா பேரு, பஞ்சவர்ணங்கிறது உங்க அம்மா பேருங்கிறத நீங்க சொல்லி கொடுத்து நான் சொன்னேனா? இல்ல இல்ல பாபு சார். இல்ல. அதே மாதிரி உங்க பொண்ணுக்கு தலையில ஒரு பிரச்சனை இருக்கு, ரொம்ப நாளா வந்து உடம்பு சரியில்லாம மாத்திரை சாப்பிட்டே இருக்காங்க. அதுக்கு என்ன செய்யணும், எந்த கோயில்ல போய் விளக்கு போடணுங்கிறத பத்தியும், இப்போ இவ்வளவு நாள் உங்க தம்பி முருகன், உங்க அம்மா பஞ்சவர்ணம், உங்க அப்பா வேலு, இவங்களுக்குலாம் இன்ன வரைக்கும் நீங்க எதுவுமே செய்யல. அதுக்கு எங்க போய் இத்தனை நாள் செய்யாம இருந்த திதி தர்ப்பணத்தை எந்த கோயிலுக்கு போய், எந்த ராமேஸ்வரம் சென்று என்ன செஞ்சால் இத்தனை வருஷம் செய்யாததுக்கு சரி பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு. சரியா? சரி. இப்போ நீங்க எதற்காக என்கிட்ட அருள்வா கேட்க வந்தீங்க? ஒன்னும் உங்க பெரிய பொண்ணு ஸ்ரீதேவிக்கு உடம்பு சரியில்லாம போறது, உங்களுக்கு வேலையில நிரந்தரம்ல நல்ல ஒரு வருமான வாய்ப்பு கிடையாது, நீங்க இன்னும் ஒரு கெட்ட பழக்கம் பண்றீங்க, சம்பாதிக்கிற காசு எல்லாத்தையுமே லாட்டரியில விடுறீங்க. இது உண்மையா? ஆமா. ஏங்க அந்த காசை சேர்த்து வச்சிருந்தாலே ஒரு கடன் அடைச்சிருக்கலாமேங்க. ஆமா கண்டிப்பா. இப்போ வீடு கிழக்கு பார்த்து வாசப்படியா இருக்கு, வாடகை வீடு. ஆமா. சரி, அந்த உங்க உங்க மனைவியோட அண்ணன் ஒருத்தர் இருக்காரு சேகர், உங்க மனைவிக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. இந்த மாதிரி சேகர் வந்து வீட்டுக்கு போயிட்டு இருக்காரு, உதவி பண்றாரு. இந்த சேகர்ங்கிற பேரு உங்க மச்சினை பேர் கரெக்டா? ஆமா கரெக்ட். இது நீங்க சொல்லி கொடுத்தீங்களா? இல்ல. கரெக்டா சார்? கரெக்ட் சார். சரி, இப்போ இதுக்காக தான் அருள்வா கேட்க வந்தீங்க. இப்போ நான் அம்மா அருள்ல வந்து இறங்கிக்கிட்டு உங்களுக்கு இன்பாக்ஸ்ல உங்களுக்கு வேலையில நிரந்தரமாகறதுக்கும் உங்க பொண்ணுக்கு உடம்பு சரியாகிறதுக்கும் நான் மந்திரங்கள், சில விஷயங்கள், பரிகாரங்கள் சொல்லித்தரேன். சரிங்களா? சரி. நன்றி சார். நான் சொன்ன அருள்வாக்கு ரொம்ப கரெக்டா இருக்கா? கரெக்டா இருக்கு. இன்னைக்கு தேதி என்ன? நன்றிமா. இன்னைக்கு தேதி என்ன சார்? இன்னைக்கு தேதி 12/8. 12ஆம் தேதி 8ஆம் மாசம் 2026 முழு அமாவாசை நாள். ஆமா. நன்றிங்க ஐயா. நன்றி.